காட்டுல கழுதைக்கும் புலிக்கும் ரொம்ப நேரமா வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. கழுதை சொல்லுது புல்லு நீல நிறம்னு, புலி சொல்லுது புல்லு பச்சை நிறம்னு. கடைசியா 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. காட்டோட ராஜா சிங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க. 2 பேரோட கருத்தையும் கேட்ட சிங்கம் கழுதை சொன்னதுதான் சரி, புல்லு நீல நிறம்னு தீர்ப்பளிக்குது. இத கேட்டதும் கழுதைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தப்பா சொன்ன புலிக்கு நீ 5 வருடம் மௌனமா இருக்கணும்னு தண்டனை கொடுக்குது. தண்டனையை ஏத்துக்கிட்ட புலி புல்லு பச்சை நிறம்னு உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சும் தப்பான தீர்ப்பை ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குது. உன்னோட அறிவுக்கும் வலிமைக்கும் சமமா உள்ளவங்க கூட மோதாதது உன்னோட தப்பு. நீ என்ன ஆதாரத்தை கொடுத்தாலும் அந்த கழுதை ஒத்துக்க போறது கிடையாது. உன்னோட இந்த நேரத்தை வீணாக்குனதுக்கு தான் இந்த தண்டனைன்னு சிங்கம் சொல்லிச்சாம். இதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய கழுதைகள் வரும். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க சொன்னதுதான் சரின்னு சொல்லி வாதிடுவாங்க. அந்த நேரத்துல வாக்குவாதம் பண்ணி புலி மாறி இருக்க போறீங்களா இல்ல ஒதுங்கி போக போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு.